அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் இதற்கு முன்னால் நாம் குரான் அடிப்படை வகுப்புன்னு என்று ஒரு வகுப்பு நம்ம அலிஃப் பா தா நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அலிஃப் பா தா நம்ம போட்டிருந்தோம். ஆனால் அது போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வகுப்பு நம்ம போடலை. காரணம் என்னவென்று கேட்டால், அது அடிப்படை வகுப்பு என்பதால் அது நீண்ட ஒரு நாட்களுக்கு பிறகு நம்ம அடுத்த வகுப்பு போட்டால் மக்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் என்பதற்காக போட்டோம். அது மக்களும் குறைவான நபர்கள் தான் பார்த்துருக்குறாங்க. இருந்தாலும் பார்த்தவர்கள் அதன் அடிப்படையில் ஓதி பழகினவர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அதற்கான இரண்டாவது வகுப்பு அலிஃப் பா தா பழகினவங்களுக்கு அடுத்து கூட்டு அரபினுடைய வகுப்பை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தை நாம் என்ன செய்வோம், தொடர்ந்து நம்ம போடுவோம். இந்த வகுப்பை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நாம் நேரடியாக படிக்கக்கூடிய வகுப்பை போன்றோ அல்லது ஆன்லைனில் படிக்கக்கூடிய வகுப்பை போன்றோ வராவிட்டாலும் முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வகுப்பில் நல்ல ஒரு பலன் இருக்கிறது என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். கண்டிப்பான முறையில் நாம் குரானை சரி செய்ய முடியும். பெரிய குரானை ஓத தெரியாதவர்களும் ஓத கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். கூட்டு அரபியினுடைய பாடம் ஜீம் ஜீம் ஜீம்பா ஜீம்பா ஜீம்தா ஜீம்சா ஜீம்லாம் ஜீம்சீன் ஜீம்ஷீன் ஜீம் صاد ஜீம் ضاد ஜீம் طا ஜீம் ظا حا حا حابا حاتا خا خا خابا خاتا خالام حالام حاسين حاشين جيمشين خاسين خاطا سين سين با سين لام سين نون سين صاد سين طا شين شين طا شين ظا شين تا شين صاد شين ضاد صاد صاد با صاد لام صاد نون ضاد ضاد نون ضاد لام طا طا نون طا لام طا واو صاد واو ضاد واو ظا ظا واو ظا نون ميم ميم نون ميم طا ميم ظا ميم واو ميم را ميم زا طارا غازا فا فازا فارا فاواو قاف قاف را قاف زا قاف واو قاف طا عين عين
ஐன் வாவ், ஐன் ரா, ஐன் ஜா, غين عين غين ثا غين صاد غين قاف عين قاف فا قاف حا قاف حا كاف ميم كاف ஃபா காஃப். இந்த எழுத்துக்களில் நாம் விளங்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சீன், இது ஷீன், தெளிவாக சொல்லணும். அதே மாதிரி இது தா, இது ஓ, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். அதே மாதிரி காஃப், சாதாரணமாக வரக்கூடியது காஃப். உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே வரக்கூடிய இந்த இது காஃப், அதுவே இந்த குண்டு காஃப்னு சொல்லுவாங்க, இதை காஃப்னு சொல்லணும். இதை காஃப், இது காஃப், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இது நல்ல மொத்தமாக தொண்டையிலேருந்து வரணும். காஃப், இது காஃப். நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது காஃப் கியாஃப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது பிழை, அது தவறானது. இது காஃப், இது காஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.